Viewers, welcome to Lalitha's Kitchen. இன்னைக்கு Lalitha's Kitchenல ஒரு முக்கியமான கெஸ்ட் வந்திருக்காங்க. பாருங்க, பேபி தர்ஷனா வந்திருக்காங்க. வாங்க தர்ஷனா, எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன். இப்போ என்ன பண்ண போறாங்க? அவங்க Lalitha's Kitchenல தயார் பண்ண ஒரு சாக்லேட்டை சாப்பிட போறாங்க. சாப்பிட்டுட்டு உங்களுக்கு எப்படி இருக்குன்னு சொல்ல போறாங்க. அச்சனா, சாக்லேட் எடுத்துக்கோ, சாப்பிடு. எப்படி இருக்கு? அங்கே பாருங்க. இன்றைக்கி லலிதாஸ் கிச்சனில் குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிச்ச சாக்லேட் செய்ய போகிறோங்க. இப்போ தர்ஷனா சாப்பிட்டுட்டு சூப்பராக இருக்குன்னு சொன்னாங்கல்ல, அதை தான் செய்ய போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போவோம். அதுக்கு முதல்ல ஒரு கப்பு சர்க்கரை எடுத்து நல்லா பொடிச்சு எடுத்து வச்சுருக்க ஒரு கப் பவுடர் எடுத்து இந்த மாதிரி சலிச்சுக்கணும். பிறகு 1/3 கப்பு மில்க் பவுடர், 1/4 கப்புக்கு கொஞ்சம் மேலே அந்த எடுத்து நல்லா சலிச்சுக்கணும். பிறகு 3/4 கப் அளவுக்கு கோகோ பவுடர் எடுத்துக்கணுங்க. அதையும் எடுத்து இந்த மாதிரி நல்லா சலிச்சுக்கணும். ஏன்னா கோகோ பவுடரில் கொஞ்சம் அப்படியே கட்டி கட்டியாக இருக்கும். அதை கைகள்னால் அப்படியே உடச்சி விட்டால் தான் அது போகும். நல்லா உடச்சி விட்டுட்டு அது மாதிரி சேர்த்துக்கணும். அப்போ தான் நம்மள பண்ணுற சாக்லேட்டு நல்ல நைஸாக ஸ்மூத்தியாக சில்கி டெக்ஸ்சரோடு இருக்குங்க. இந்த மாதிரி அந்த ட்ரை இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாம் சலித்து எடுத்து நல்லா கலந்து வச்சுக்கணுங்க. நல்லா கலந்து வச்சிட்டதுக்கப்புறம் இப்போ டபுள் பாயிலிங் மெத்தடில் நம்ம செய்ய போகிறோங்க. அதுக்கு ஒரு பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி கொதிக்க வச்சுட்டு அதுக்கு மேலே இந்த மாதிரி ஒரு பீங்கான் பாத்திரம் இல்லை எவர்சிலர் பாத்திரம், உங்கள்கிட்ட எந்த பாத்திரம் இருக்கோ அதை வச்சு 3/4 கப் அளவுக்கு பட்டரை போடணும். பட்ரு இல்லைன்னா வனஸ்பதியும் போடலாம். எது போட்டு செஞ்சாலும் நல்லா வரும். அதை நல்லா மெல்ட் பண்ணணுங்க. ஃபஸ்ட்டு அதை நல்லா மெல்ட் பண்ணதுக்கப்புறமா இந்த ட்ரை இன்க்ரீடியன்ட்ஸு மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம் பார்த்திங்களா, அதை கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு அதோட கலக்கணும். ஒரேடியாக கலந்துடாமல் கொஞ்சம் கொஞ்சமாக கலக்கணும். இந்த மாதிரி கலந்ததும் ஃபஸ்ட்டு அது கொஞ்சம் ட்ரையாக இருக்கிற மாதிரி தோணும் நமக்கு. அப்புறம் அந்த சர்க்கரை இருக்குது பார்த்திங்களா, அந்த கலவையில் இருந்த சர்க்கரை அது மெல்ட் ஆக அது அப்படியே நல்லா கம்பைன் ஆகி நல்லா குழஞ்சி வந்துடும். அதோட பாருங்கள், நல்லா கம்பைன் ஆகிடுச்சு. இந்த மாதிரி வந்த ஸ்டேஜில் இது ரொம்பவும் திக்காக இருக்கக்கூடாது, ரொம்பவும் தண்ணியாக இருக்கக்கூடாது. அந்த மாதிரி ஸ்டேஜ் வர வரைக்கும் அதை நல்லா கிளறணும். ஒரு 3 to 5 மினிட்ஸ் ஆகும் இது செய்கிறதுக்கு. ஏன்னா இது நம்ம அது மேலே தானே வச்சு செய்கிறோம். அதனால் பார்த்துட்டு அதுக்கப்புறமா என்ன பண்ணணும், அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு அந்த பாத்திரத்தை அதுலேருந்து எடுத்துடணுங்க. ஹீட்லேருந்து எடுத்துகிட்டு தனியாக வச்சுட்டு இந்த மாதிரி ஒரு நான் மோல்டு வாங்கி வச்சுருக்கேன், அதில் போடுறோம். மோல்டு இல்லைன்னா கவலைப்பட வேண்டாங்க. வீட்டில் இருக்க சின்ன சின்ன கிண்ணங்களில் ஊற்றலாம். இல்லையா தட்டில் ஊற்றி ரெஃப்ரிஜிரேட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அதை கட் பண்ணிக்கலாம். இது எதுவுமே இல்லைன்னா ஃப்ரீசரில் ட்ரே இருக்குல்ல, அதில் போட்டு செய்யலாங்க. சூப்பராக இருக்கும். ஃப்ரீசர் ட்ரேயில் போட்டு செஞ்சிங்கன்னா சூப்பராக வரும். அதுக்கப்புறம் நட்டீஸ் வேணும்னா என்ன பண்ணணும், கொஞ்சம் கொஞ்சமாக அதில் நிரப்பி அதில் நட்ஸை போட்டு அதுக்கு மேலே திருப்பி அந்த கலவையை போட்டு சாக்லேட் கலவையை மூடிடணுங்க. அப்படி பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நட்டீஸ் சாக்லேட் குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். பார்த்திங்களா, நட்ஸ் போட்ட நட்டீஸ் சாக்லேட். இதுக்கு நீங்கள் பாதாம், பிஸ்தா, முந்திரி, உங்களுக்கு இல்லை எதுவும் இல்லைன்னா நிலக்கடலை அது இருந்தால் கூட போருங்க, அது போட்டும் நட்டீஸ் சாக்லேட் செய்யலாம். ரொம்ப நல்லா வருங்க. அது மாதிரியும் நாம் செய்யலாம். இப்படி போட்டுட்டு மேலே அந்த இன்னும் கொஞ்சம் சாக்லேட் கலவையை போட்டு இப்படி மூடணும். இங்கேருந்து பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு கொஞ்சம் இதுவாக ரஃப்பாக இருக்கிற மாதிரி தெரியும். அதுக்கப்புறம் அதை பேட் பண்ணதும் நல்லா ஆகிடுங்க. அது இப்படி எல்லா இதுலேயும் ஊற்றுனதுக்கப்புறமா எல்லாத்தையும் நல்லா இது பண்ணிவிட்டு ஓரங்களில் இருக்கிற அந்த சாக்லேட் எக்ஸ்ட்ராவாக வழிஞ்சிருக்கிறதெல்லாம் நல்லா தொடச்சி விட்டுட்டு நல்லா க்ளீனாக சரி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணணும், அந்த ட்ரேயை அந்த மோல்டு இருக்குது பார்த்திங்களா, சாக்லேட் ஊற்றுற மோல்டு, அதை லைட்டாக பேட் பண்ணணுங்க. இந்த மாதிரி பேட் பண்ணிங்கன்னா பாருங்கள், டக்குன்னு அந்த கலவை நல்லா சமமாகிடும். உள்ள ஏர் பபிள்ஸ் இருந்தால் வந்துடும். அதுக்கப்புறம் இதை ரெஃப்ரிஜிரேட்டரில் 1 மணி நேரத்துலேருந்து 2 மணி நேரம் வைக்கணும். ஃப்ரீசரில் வச்சா 30 மினிட்ஸ் வச்சா போதும். இது மாதிரி வச்சுட்டு எடுத்துகிட்டு இங்கே பாருங்கள், மோல்டை விட்டு எடுத்திங்கன்னா 1 மணி நேரம் கழித்து எப்படி வருது பாருங்கள். நான் 1 மணி நேரம் தான் வச்சேன், எப்படி வருது பாருங்கள். சூப்பரான இது சிலிக்கான் மோல்டுங்கிறதுனால ஈஸியாக எடுக்க வருது. நீங்கள் கப்பில் வச்சாலும் எடுக்க வரும். கப்பில் வைக்கும்போது க்ரீஸ் பண்ணிட்டு வைங்க. தட்டில் வச்சாலும் எடுத்து நீங்கள் கத்தினால் கட் பண்ணிட்டும் எடுத்து யூஸ் பண்ணலாம்.
குழந்தைங்களுக்கு மிகவும் பிடிச்ச அருமையான சாக்லேட்டு நம்ம வீட்டிலே செஞ்சு கொடுத்தா குழந்தைங்களுக்கு எப்படி இருக்கும்? ரொம்ப பிடிக்கும் குழந்தைங்களுக்கு. இது மாதிரி நம்ம எல்லா சாக்லேட்டையும் எடுத்து அழகாக அடுக்கி வச்சுட்டு குழந்தைங்களுக்கு வேணுங்கும் போது கொடுக்கலாம். வீட்டிலேயே நீங்கள் செஞ்சு கொடுக்குறதுனால எப்படி செய்கிறீங்கிறது தெரியும். ப்ரிசர்வேட்டிவ் கிடையாது, ரொம்ப ஹெல்த்தியானது. ஏன்னா பட்டர் போட்டு செய்கிறீங்க, எல்லாமே நீங்கள் வாங்கி உங்களோட அன்பையும் சேர்த்து செய்கிறீங்க. அதனால் ரொம்ப நல்லாயிருக்கும். என்னங்க, நான் செஞ்ச இந்த ரெசிபி உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூடயும் ஃபேமிலி கூடயும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் அப்பப்போ போடுற வீடியோஸ் வந்து சேரும். தேங்க்யூ.